ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு மெத்தடில் பண்ணுறேன். நார்மலாக இது வந்து நம்ம யூஸ்வலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெய் ததும்ப ததும்ப இருக்கும். இது வந்து சிம்பிளாக ஈஸியாக எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், நெய் கம்மியாக எப்படி யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா என்ன பண்ணோன்னா ப்ரெட்டை வந்து 4ஆக கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் பண்ணலாம், நம்ம வந்து மிக்சியில் அடிக்காமல். இது இன்னொரு மெத்தடு. அந்த மெத்தட்லேயும் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன் வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா நெய் ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய் ஹீட் ஆன உடனே நம்ம முந்திரி போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த உடனே அதை எடுத்துகிட்டு அதே நெய்யில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை, இன்றைக்கி நான் வந்து 8 ப்ரெட் எடுத்திருக்கேன். 8 ப்ரெட்டுக்கு நான் 1 கப் நிறைய சர்க்கரை போட்டிருக்கேன். 1 கப்புனா 150 கிராம்ஸ் சர்க்கரை போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ml தண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா வந்து சர்க்கரை கரையட்டும். இது பாகுலாம் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். இந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணலாம், நான் இன்றைக்கி கோதுமை ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். கோதுமை ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம மிக்சியில் வந்து ஒரு பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது ஒன் சைடு எடுத்து வச்சுக்கலாம். பீட் பண்ணிவிட்டு நான் வந்து பீட் பண்ணுறனால என்ன பண்ணியிருக்கேன்னா கார்னர்லாம் கட் பண்ணல, அப்படியே 4ஆக கட் பண்ணிவிட்டு அதை வந்து பீட் பண்ணி எடுத்திருக்கேன். 8 ப்ரெட்ஸு அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ நல்லா வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். சர்க்கரை கரைஞ்ச உடனே இப்போ அந்த பவுட்ரை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அதுதான் அது, அதை உள்ளே ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ ப்ரெட் க்ரம்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே அது வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கைவிடாமல் அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு, தண்ணியும் உறிஞ்சிருச்சு. இந்த மீன் டைமில் நம்ம வந்து வறுத்து வச்ச முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா பொடிச்சு வச்சு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு திரண்டு வரும். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும். ஓகே, இது தான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸு நம்ம இதே மாதிரி பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஆனால் இதுக்கு ஃபைனல் டச்சாக வந்து கொஞ்சம் நெய் விட்டுட்டு இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வாசனையாகவும் இருக்கும், அந்த நெய்யும் வந்து மேலே வந்து இருக்கும். ஓகேங்களா, ட்ரையாக இல்லாத மாதிரி. ஓகே, அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை விட்டு இறக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்களா நெய்யை உறிஞ்சிக்கல, நெய் வந்து அப்படியே இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான பக்குவம். உங்களுக்கு இறக்கணும் அப்படின்னா எந்த ஸ்டேஜில் இறக்கலான்னா, நம்ம தண்ணி நெய்யெல்லாம் உறிஞ்சிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா வந்து அது உருண்டு உருண்டு வருதுங்களா அல்வா மாதிரி, அந்த டைமில் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து அப்சர்வ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், மாற்றியாச்சு. பாருங்கள், நல்ல சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடி. தேங்க்யூ. பாய்.